ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ முடிஞ்ச மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் நடந்து முடிஞ்சது இல்லையா, அந்த எக்ஸாமோட கட் ஆஃப் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் ஜென்ரல், எம்பிசி, டிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்க எல்லாருக்குமான கட் ஆஃப் மார்க் 1 by 1 பார்ப்போம். இந்த மார்க் இருந்தால் போதும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது எந்த மார்க்காக இருக்கும், என்னென்ன கம்யூனிட்டிக்கு அந்த மார்க் இருக்கணும், ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க, முன்னுரிமை உள்ளவர்களுக்கு என்ன மார்க் இருக்கும், முன்னுரிமை இல்லாதவங்களுக்கு என்ன மார்க் இருக்கணும். அதே சமயம் பிஹெச்டியும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் போதும். பார்ட் ஏ, பார்ட் பி இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட், இந்த இப்போ எக்ஸாம் எழுதின எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்படின்னா தான் முழுமையான தகவல்களை நீங்கள் பெறலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் எழுதியிருப்போம். அதாவது ஜோப்தார், ஸ்வைப்பரு, அப்புறம் நிறையா வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனு, அப்புறம் மசால்ஜி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, பர்சனல் அசிஸ்டண்ட்டு, ரெசிஸ்டன்டல் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரியான மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸில் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனும் எழுதியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரூம் பாய், கார்டனரு, ஜோப்தாரு இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதற்கப்புறமா தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிகிரி முடித்தவங்களாக இருக்கட்டும், டிப்ளமோ முடித்தவங்களாக இருக்கட்டும், அதற்கப்புறம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே அதை வச்சு தான் உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஆரம்பிப்பாங்க. இவங்க என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா பார்ட் பியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். பார்ட் பியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை தான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்காக வரும். பார்ட் ஏல அப்போ மார்க் எடுக்கவே தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பார்ட் ஏல நீங்கள் கண்டிப்பாக 20 மார்க் அப்படின்றத நீங்கள் எடுத்தே ஆகணும். அதாவது உங்களுக்கு பேசிக் அடிப்படை தகுதி இருக்கணும், தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதனாலேயே அந்த 20 மார்க் அப்படின்றது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10-15 மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தால் மட்டுமே தான் நெக்ஸ்ட்டு நமக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. பார்ட் ஏயை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்னு இருந்தது, எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே பார்ட் ஏயை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ பார்ட் பியுமே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருந்தது. அதோடு கூட நமக்கு கொஞ்சம் மேக்ஸ் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் பேர் திணறியிருப்பாங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சயின்ஸாக இருக்கட்டும், மற்ற ஜென்ரல் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மார்க் எடுத்திருக்கிறாங்க. 15 மார்க்கு அப்படின்றபோது 30 மார்க்குக்கு மேலேயே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல் எவ்வளோ வரும், பிசி, பிசிஎம் இதுக்கெல்லாம் பார்ட் பியில் நீங்கள் எவ்வளோ மார்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகி ப்ராக்டிக்கல் போவீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வித் ப்ரையாரிட்டி, வித்தவுட் ப்ரையாரிட்டி ரெண்டுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலை பொறுத்தளவில் நிறைய பேர் போட்டி போடுவாங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நிறைய பேர் ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. நீங்கள் பிஹெச்டியும் வச்சுருக்கிறீங்க, அதோடு கூட நீங்கள் ப்ரையாரிட்டி ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு 30 மார்க் நீங்கள் எடுத்திருக்கணும். ஸோ 30 மார்க் நீங்கள் பார்ட் பியில் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லெவல் போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும்.
மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வேலைன்னு பார்த்தா நிறைய பேர் போட்டி போடுறாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி பிசிஎம் ப்ரையாரிட்டிக்கும் இருக்கட்டும், ப்ரையாரிட்டி இல்லாதவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 27 அந்த மாதிரியான மார்க் எடுத்துருக்க முடியும். அட்லீஸ்ட் 25க்கு மேலேயான நீங்கள் மார்க் எடுத்திருக்கணும் பிசி பிசிஎம். இதே ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க ஒரு 24 23 இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும், ப்ரையாரிட்டி இல்லை விடோ கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23 24லேருந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க் 2 மார்க் கூடும் வந்து குறையும். அதிகப்படியாக நமக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி டிசி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 28 மார்க் 28லேருந்து நீங்கள் அதற்கு மேலே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 28 27 ப்ரையாரிட்டி உள்ளவங்க 25 கூட எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். பிஎஸ்டிஎம் ப்ரையாரிட்டி வச்சுருக்குறவங்க, பிஎஸ்டிஎம் பொறுத்தளவு இப்போ நிறைய பேர் பிஎஸ்டிஎம் வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 27 மார்க்கு இல்லை 25 மார்க்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த 3 கம்யூனிட்டியை சார்ந்தவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு 25 மார்க் பார்ட் பியை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு 25 மார்க்கு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடுவீங்க. இதே வந்து ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருக்கிறீங்க, முன்னுரிமை சான்றிதழ் இல்லை விடோ கேட்டகரி, டிசபிலிட்டி பர்சன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறீங்க, ப்ரையாரிட்டி என்கிட்ட இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு 22 மார்க்லேருந்து 25 மார்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 மார்க் எடுத்திருந்தால் கூட இந்த விடோ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, கணவனால் கைவிடப்பட்டவர் இவங்கெல்லாம் வந்து 20 மார்க் எடுத்திருந்தாலே வந்து நெக்ஸ்ட் லெவல் தாராளமாக நம்ம போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றதுனால நிறைய பேர் டிகிரி படித்தவங்களுமே வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபில்டர் பண்ணும்போது நிறைய பேரை வந்து இதில் ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து மார்க்கை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 10th தான் முடிச்சிருக்கிறீங்க இல்லை 12th தான் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.